பொங்கல் பண்டிகையொட்டி கடலூர் மாவட்டத்தில் உள்ள காராமணிக்குப்பம் சந்தையில் கருவாடு விற்பனை சூடுபிடித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், கருவாடு வாங்க மக்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டி வருகிறார்கள்? கருவாடுகளோட விலை நிலவரம் என்னவா இருக்கு? குறிப்பாக காராமணிக்குப்பம் சந்தை என்பது 150 ஆண்டுகள் பழமையான சந்தை. இரவு நேரங்களில் முழுமையாக இதுபோல் கருவாடு விற்பனை செய்யப்படும். அதிகாலை 6 மணிக்கு பிறகாக இது அப்படியே காய்கறி சந்தையாக மாறிவிடும். ஒரே இடத்தில் அசைவம் உணவும் காய்கறிகளும் கிடைக்கும் காரணத்தினால் இந்த சந்தை 150 ஆண்டு காலமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதியிலெல்லாம் மாட்டுப் பொங்கல் தினத்தன்று கடல் உணவு சமைத்து படைப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் இந்த சந்தைக்கு தற்போது பொங்கலை முன்னிட்டு அதிக அளவு கூட்டம் வந்திருக்கிறது. குறிப்பாக காலையில் மழையும் பனியும் இருந்த போது கூட கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் மீன் வரத்து குறைந்த காரணத்தால் கருவாடு வரத்தும் குறைவாக இருக்கிறது. இதனால் கருவாட்டின் விலை சற்று கடந்த வாரங்களை ஒப்பிடும்போது அதிகமாகத்தான் இருக்கிறது. வஞ்சன கருவாடு கிலோ 1000 ரூபாய்க்கும், காரைக்கரோடு கிலோ 200 ரூபாய்க்கும், நெத்திலி கிலோ 300 ரூபாய்க்கும், காஞ்ச இறால் கிலோ 250 ரூபாய்க்கும், கிளிச்சை கிலோ 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனாலும் விலையை பொருட்படுத்தாமல் பல மாவட்டங்களில், குறிப்பாக கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதியிலிருந்து கருவாடு வாங்குவதற்காக நல்லூரிலிருந்தே மக்கள் குவிந்து கருவாடு வாங்கி செல்கிறார்கள். நீங்க அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கருவாட்டு சந்தை என்பது நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கி அதிகாலை வரை நடைபெற்றது. இந்த மழை மற்றும் பனியின் காரணமாக இன்று மட்டும் 8 மணி வரைக்கும் இந்த கருவாட்டு சந்தை தொடர்ந்து நடைபெறும். அதன் பிறகும் நடப்பதற்கான நடவடிக்கை வியாபாரிகள் எடுத்திருக்கிறார்கள். காரணம், பொங்கலை முன்னிட்டு அனைத்து கருவாடும் விற்பனை செய்துவிடும் என்ற காரணத்தினால் காத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.